என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கி தினம் தவிக்கிறது. என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கி தினம் தவிக்கிறது. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம் உம்மேல் தானே. ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா. Dear friends, this week Bible verse எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம நீதிமான்கிறத நம்ம விசுவாசிக்கணும். முற்காலத்துல ஒரு ராஜ்யத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை ஜெயில தள்ளுறாங்க. ஜெயில தள்ளும் போது அவன் தப்பு அவனால அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட பின்பு அந்த ராஜா ஒரு கடிதம் எழுதி அவருடைய முத்திரை போட்டாதான் அப்பதான் வேலிட் ஆகும். அவர் முத்திரை போடலை அப்படின்னா அந்த கடிதம் வேலிட் கிடையாது, அவன் நிரபராதி அப்படின்னும் ஆகாது. இப்போ அந்த ராஜா முத்திரை போடும்போது அவன் நிரபராதி, அவன் மன்னிப்பு பெற்றுட்டான், அவன் வெளியே ரிலீஸ் ஆகலாம். நம்மளும் முற்காலத்துல அப்படிதான் இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டார். அதனாலதான் ஆவியானவர் நம்மேல் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அதனால் நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் அப்படின்னா நம்ம பாவத்திற்கு மரித்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடிய தருணம் வரும்போது நம்ம உள்ள இருந்து ஆவியானவர் பேசுவார், செய்யாத, இதை செய்யாத, நான் உன்னை வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்க நம்புங்க, இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ள ஹோப் ஆஃப் க்ளோரியா உள்ள இருக்கிறார், மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள வீட்டு இருக்கிறார். அதை நம்பும் போதே அவங்க பாவம் செய்ய பிசாசு உங்களை தூண்டுவான். ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தரே உங்களை நடத்துவார். நீங்க நீதிமான்கள். யூ மஸ்ட் பிலீவ் யூ ஆர் த பீப்புள் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஸோ உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கை வீட்டிருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். இல்லை முடியல ஆண்டவரே, என்ன செய்யறதுனே தெரில, அப்போ நீங்க விட்டு கொடுத்துடணும், நீங்களே நடத்துங்க. அந்த சூழ்நிலையை மாத்திடுவார் உங்களுக்காக, நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு. ஸோ நீங்க அவரே நம்புங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க நீதிமான்களை விசுவாசிங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, செலுத்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.